இந்த நாளிலே நான் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நான் நிறைய வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த நாளிலேயோ கர்த்தர் என்னோடு பகிர்ந்து கொண்ட, என்னோடு பேசின மக்களுக்காக, மக்களுடைய ஆறுதலுக்காக, விடுதலைக்காக என்னோடு பேசின சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். ஆகையால் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த நாளிலே தேவன் கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்கேயோ அவங்க விடுதலை அப்பா. இந்த விடுதலைக்காக ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களே அப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை நிமித்தம் அநேகருக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும்படிக்கா இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே, இந்த உலகத்திலே இன்று நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களை குறித்து தான் நான் உங்களோட பேச இருக்கிறேன். என்ன என்று நாம் பார்த்தோமானால், தீய ஆவிகள், தீய சக்திகள், அநேகர் அந்த தீய சக்தினால அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நிறைய விதமான தீய சக்திகள் உண்டு. தீய சக்தி என்பது மனுஷனை ஒரு எப்படி சொல்கிறது என்றால், ஒரு மனுஷனை கொல்லுகிற ஒரு தீய சக்திகள். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கொரோனா வந்தது, அந்த வைரஸ். ஆனா இது எப்படி சொல்றோம்னாக்கா, தீய சக்தி என்பது ஒண்ணு மந்திரம், ஒண்ணு சூனியம், இன்னொன்னு செய்வினைகள், இன்னொன்னு குறி சொல்லுகிறது. இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கிறது தேவ பிள்ளைகளே பூமியிலே. இந்த நாளிலே உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை எடுத்து, கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நம்மளை உண்டாக்கின தேவன், இந்த நாளிலே நமக்கு பலப்படுத்துகிற ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நம்மளை உண்டாக்கினார், நம்மளை உண்டாக்கிட்டு சும்மா விடல. நடந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க போறது அத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக. ஆகையால் தேவ பிள்ளைகளே, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல என்னால வாழ முடியாது, என்னை செய்வன் அட்டாக் ஆயிடுச்சு, தீய சக்திகள் என்னை கொன்னுடுச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? இல்ல தேவ பிள்ளைகளே, இன்று நான் சொல்லுகிற இந்த தேவ வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதை படித்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே பேசுவார். நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்ல. நாம் பார்த்தோமானால் அந்த மூல இவர்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள். ஆபிரகாமை தேவன் கடவுள் யாருன்னு எங்க காண்பித்தார்னாக்கா, முதல் ஆதாம் ஏவாளுக்கு காண்பித்தார். அதற்கு பிறகு இவர்கள்னால உலகம் மோசமா போனதுனால அந்த ஒரு உலகத்தை தேவன் அழித்து மறுபடியும் ஆண்டவர் ஒரு உலகத்துக்குள்ள மனுஷர்களை சிருஷ்டிக்கிறார். உண்டாக்கின நோவா நிமித்தம் இந்த பூமியில ஜனங்கள் பெருகினார்கள். இன்று நாமெல்லாம் எந்த சன்னதி என்று சொல்வோமானால், ஆதாம் சன்னதி அல்ல, நோவானுடைய சன்னதியா நாம் இருக்கிறோம். சரிங்களா? அவர்களை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் சன்னதியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோப்புன்னு பேரு. ஆபிரகாமுடைய பேரனுடைய பேர் யாக்கோப்பு. இஸ்ரவேல், இஸ்ரவேல் என்றால் ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த நாட்களில யூதர்கள், இவர்களுக்கு தான் இஸ்ரவேல் என்று சொல்வார்கள். ஆனா பாத்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கு அப்புறம், அவர் சிலுவை சுமந்ததுக்கு அப்புறம், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேலே. அப்ப சொல்றாரு, இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோப்புக்கு விரோதமா மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லுகிறதும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு வியாபாரமா செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அது ஒரு பயமா இருக்கிறது. ஐயோ, இன்னைக்கு செய்துட்டாங்க, எனக்கு இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. டாக்டர் கிட்ட போறாங்களோ இல்லையோ, அந்த குறி கேட்கறதுக்கு போயிடுறாங்க. ஒரு ஆவி செத்த பிறகு குறி கேட்குறாங்க. ஏங்க, அப்படி குறி கேட்கறது இருந்தாக்கா, அவங்க பேசுறது இருந்தாக்கா, அவங்களே கூட்டம் நம்ம வீட்டில் உட்கார வச்சுக்கலாமே. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்றது? இப்போ குறி போய் கேட்குறாங்க, செத்தவங்களை போய் கேட்குறாங்க, அவங்க வர்றாங்கன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க, கேட்குறவங்க போய் நம்புறாங்க.
அப்ப நீங்க அவங்கள கூப்பிட்டு போய் வீட்லயே வச்சுக்கலாமே. வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு முறை ஒரு மனுஷனோ மனுஷியோ மரிப்பார்களானால் மறுபடியும் அவங்க வர்றதில்லை. அப்ப யார் இவர்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் எல்லாம் வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகள். எபேசியர் 6 நம்ம படிக்கிறோம், பொல்லாத ஆவிகள் நம்மளை துன்பப்படுத்த பொல்லாத ஆவிகள் உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட துன்பப்படுத்தினது ஒரு பொல்லாத ஆவி, தேவனுக்கு விரோதமா இருக்க தீய சக்திகள். அந்த சக்தி தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் மோசம் போக்க வருகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நான் ஒரு காலத்துல தேவனிடத்துல நெருங்கி வந்து கொண்டே இருக்கும்போது நான் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அந்த சொசைட்டில என் சொந்தம் பந்தங்கள் எல்லாம் என்னை விரோதமா பார்த்தார்கள். எப்படியாவது இவளை மனம் திரும்ப செய்யணும். நானே மனம் திரும்பி பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்தேங்க. அந்த பாவத்துல இருக்கிற என்னை பார்த்து நீ பாவமா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர், இங்கதான் எனக்கு பாவம் இருந்துச்சு, இங்கதான் எனக்கு செய்வன இருந்துச்சு. எங்க தெரியுங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட நான் ஏற்றுக்கொள்ளாத போது என் பாவம் என்னை நாசமாக்கினது, என் பாவம் என்னை ஒன்றுமில்லாமாக்கினது. அதற்காகத்தான் நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு இங்க சொல்லிட்டாருங்களா? யாக்கோப்புக்கு விரோதமா மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமா மந்திரம் இல்லைங்க, எனக்கு விரோதமா குறி சொல்லுகிறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எல்லா தீய சக்திகளை அழித்து போடக்கூடிய திராணிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம 2வது ஒரு வசனத்தை நாம வாசிக்க பார்க்கலாம். எப்படி நம்மளை இது தொடாம இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் இங்கே. சரிங்களா? 23 நமக்கு என்ன சொல்லுச்சு? யாக்கோப்புக்கு விரோதமா மந்திரம் இல்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, அவர்களுக்கு விரோதமா குறி சொல்லுகிறதும் இல்லை. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கடவுள் சொல்றாரு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமா, இங்க எப்படி இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாம இருந்தது. என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கை மோசமா போனதுக்கு கர்த்தருக்கு தெரியும். ஆனா நான் தேடி தேடி அலையும் போது என் பாவங்கள் போகணும், என் சாபங்கள் நீங்கணும், இந்த இப்படிப்பட்ட செய்வினைகள் எல்லாம் ஓடி போகணும், நான் தேடி தேடி அலையும் போது கர்த்தர் தான் என்னோடு பேசினார். அவர் தான் என்னோடு பேசினார். நான் தான் தேவன் என்று அவர் சாட்சியாய் எனக்கு காண்பித்தார். அப்பொழுதுதான் நான் இயேசுவிடத்துல வர ஆரம்பித்தேன். வர 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 என் வாழ்க்கை எல்லாமே மாறினது. எப்படி மாறினது என்று உங்களுக்கு நான் சொல்லலாமா? 2வது வசனத்தை தியானித்து பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். புரியுதுங்களா? பாவம் எங்க இருக்குதுன்னு தெரியுங்களா? எப்படி பாவத்தை கழிக்கிறார் இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தீங்களா? பாவம் செய்கிறவன் பிசாசினானவன் தான் பாவம் செய்வான். பிசாசுன்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த பிசாசு? உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன். முதல் என்னுடைய வேத வாசிப்பில் முதல் ரெக்கார்ட்ல நான் சொல்லி இருப்பேன். ஆதியிலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது யார்? சாத்தான். அந்த சாத்தான் தான் இன்னமும் பூமியில இருக்காங்க. இந்த கடைசி காலத்துல இந்த உபத்திர காலம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்துல நாம் பார்க்கிறோம், மத்திய 24 இது உபத்திர காலமா. எல்லாமே நடக்கும், பயங்கரமா நடக்கும். ஆனாலும் இதை சகிக்கிறவன் யார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் தான் சகிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, இன்று அந்த யாக்கோப்புக்கு விரோதமா மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு முன்பாக குறி சொல்லுகிறது இல்லை என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் இங்க யோவான் 1 யோவான் 3 8 9 என்ன சொல்லுகிறது என்றால், பாவம் செய்கிறவன் எப்படி பாவம் செய்கிறானா? பிசாசினால் பாவம் செய்கிறான். சரி, நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு, யார் அந்த பிசாசு? நாம் இயேசுவை அறியாத போது, இந்த வேதத்தை நாம் படிக்காத போது, நம் உலக மனுஷர்களாய் இருக்கும் போது
நாம் ஒருவருக்கு ஒருவர் பாவம் செய்து கொண்டிருந்தோம். ஒருவரை சபிக்கிறது பாவம், ஒருவரை திட்டுகிறது பாவம். ஒரு தீய சக்தி கிட்ட போய் அவங்க குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போகணுங்க. என்னை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, எனக்கு மேல அவங்க வளர்ந்துட்டாங்க, எனக்கு மேல நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, அவன் சம்பாதிக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, நடக்குதா இல்லையா? கண்டிப்பா நடக்குது. நாம் இந்த நாளிலே பார்த்தோம், இந்த சிஎம் போஸ்டுக்கு எத்தனை ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓட்டு செலக்ஷன் பண்ணி ஒரு சிஎம் உட்கார வைக்கிறாங்க. ஆனா அந்த போஸ்டுக்கு வருவதற்கு எத்தனை ஜனங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இது யாருடைய பாவம் என்று பார்த்தோம்னா, நாம் செய்கிற பாவம் தான். நமக்கு அறிவு இல்லை, சிந்தனை இல்லை, புத்தி இல்லை. டிவியில பார்த்தா எல்லாமே தெரியுது, நேர்ல போனா என்ன அவன் பக்கத்துல உட்கார வச்சுக்கினா நம்மள கொஞ்சம் போறாரு இல்ல. தேவ பிள்ளைகளே, பாவம் எங்கிருந்து வருகிறதா? பிசாசினால் வருகிறது. யாரால் வருகிறது? பிசாசினால் வருகிறது. ஏன் எனில், பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதல் ஆதாம் ஏவாள் கிட்ட பாவம் செய்த அதே பிசாசு தான் இங்கேயும் உன்னையும் என்னையும் வஞ்சிக்க வருகிறான். இப்படி அந்த பாவம் நமக்குள்ள இருக்குமானால் நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகத்தார்கள் பாவத்துலதான் இருக்காங்க, அவங்க அறியாமே அவங்க பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குத்தான் அந்த யாக்கோப்புக்கு விரோதமா மந்திரம்லாம் எனக்கு வராது. ஏன்னா நான் யாக்கோப்பா மாறிட்டேன், நான் இஸ்ரவேலா மாறிட்டேன், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை சுமந்து கொண்டு வந்தேன் நான். அதனால என்னை என்ன பண்ணாது, நான் நீதிமானா மாறிட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், இயேசுக்கு விரோதமா எந்த காரியங்களும் நான் செய்ய மாட்டேன். ஆகையாலே பாவம் என்னை என்ன பண்ணாது, அணுகாது. அந்த செய்வனை என்கிற பாவம் என்னை அணுகாது. எந்த மந்திரமும் தந்திரமும் என்னை அணுகாது. வந்ததுங்க, எனக்கு செய்தாங்க. நான் ஜபம் பண்ணுவேன், வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள நான் ஜபம் பண்ணுவேன். ஆரம்ப காலத்துல நான் ஜபம் செய்து கொண்டிருப்பேன். அப்பதான் ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நான் உள்ள வரேன், ஏசப்பாவை தேட வந்து கொண்டு இருக்கிறேன். பாத்தீங்கன்னா கதவை தட்டும், எனக்கு தெரியாது, போய் கதவை திறந்து பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. மறுபடியும் கதவை தட்டும், திருப்பி போய் நான் கதவை திறந்து பார்ப்பேன், ஒன்றுமே இருக்காது. அப்பொழுதுதான் 3வது முறை கதவை தட்டும் போது நான் கர்த்தர் சொன்னார், நில்லு, போகாதே. அப்போ நான் நீதிமானா மாற மாற அந்த பாவங்கள் என்ன ஆயிடுச்சுங்க, என்னை விட்டு ஓடி போயிடுச்சு. ஆம் தேவ பிள்ளைகளே, பில்லி சூனியம் யாருக்கு அட்டாக் ஆகுமா? பாவம் செய்கிறவர்களுக்கு அட்டாக் ஆகும். பாவம் இருக்கு. நம்ம ஆதாம் முதியோர்ல இருந்து நமக்கு ஒரு பாவம் கூட வந்துட்டு தான் இருக்கு. ஆதாம் ஏவாள் செய்த பாவம் வந்துட்டே தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம டிஸ்ட்ராய் ஆகுறோமா? அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோமா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும் தேவ பிள்ளைகளே. நாம் போய் அதை இதை தேடுகிறதை காட்டிலும் இந்த வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன், நமக்கு விடுதலை எங்க இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்வனைகள் எல்லாம் என்னை தொடாம இருக்கணும்னாக்கா இந்த வேத புஸ்தகத்தை, சத்திய வேத புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள், எந்த பாவமும் உங்களை அணுகாது. முதியோர் சாபங்கள் நம்மளை மேற்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா அம்மா தாத்தா பாட்டி செய்த பாவம் பிள்ளைகளை தொடும் என்று உலகத்தாரே சொல்லுகிறார்கள், வேதமும் சொல்லுகிறது. 3வது 4ஆம் தலைமுறையில பிள்ளைகள் மேல சாபத்தை நான் வைக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயம் விசாரிக்கிறார். அப்படி எங்க குடும்பத்துல 3வது தலைமுறையில என் குடும்பத்துல கர்த்தர் வந்தது நிமித்தம் அந்த பாவத்தை போக்குவதற்கு ஒரு தேவன் உண்டு என்று நம்பி இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் வந்து விட்டேன் தேவ பிள்ளைகளே. அன்று சொல்றார், இயேசு கிட்ட வந்துட்டியா நீ, உன்னை 1000 தலைமுறை நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. எந்த மந்திரத்துக்கும் சூன்யத்துக்கும் இன்னைக்கு எனக்கு முன்னாடி எந்த மந்திர சக்திகள் யார் இங்க செய்தாலும் ஒன்றுமே எனக்கு வாய்க்காது. ஏனென்றால் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், நான் நீதியாய் இருக்கிறேன். நான் என் பாவம் எல்லாம் என்ன ஆனது, இயேசுவின் சிலுவையில அறியப்பட்டது. எப்போ நான் வந்தேனோ, எப்போ இந்த வேதத்தை நான் வாசித்தேனோ, என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு என்று தெரிஞ்சு நான் வந்தேனோ, எல்லாம் பாவங்கள் ஓடி போனது. அதுதானே இங்க சொல்லுகிறது. பாவம் யாருடையதான்? பிசாசுடையது. அந்த பிசாசுடைய பாவத்திலிருந்து அந்த கிரிகையில் அழிக்கும்படிக்கு, அந்த கிரிகையெல்லாம் அழிக்கும்படிக்கு யார் வந்ததா? தேவ பிள்ளைகளே, தேவகுமாரன் வந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார். மூளை இல்லைங்க, மன்னிப்பே இல்லை.
ஆண்டவர் அப்படியே அடிச்சார் ஜனங்களை. ஆனா கிபியில இயேசு வந்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்தார் இந்த உலகத்துல. அவர் ஏன் சிலுவை சுமக்கும்? நம்ம காந்தி தாத்தெல்லாம் பார்த்தா இந்தியா தேசத்திற்காக அவர் மரித்தார் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் போராடினார். ஆனா இயேசு வந்தது யாருக்காக? அவர் ஏன் சிலுவை சுமக்கணும்? அவர் ஏன் தொங்க பண்ணணும்? அவர் ஏன் அடிக்கப்படணும்? அவர் செய்த பாவம் தான் என்ன? இல்ல, அதுதான் நீங்க சொல்லுகிறது. 1 யோவான் 3:8-9 சொல்லுகிறது, நம்மளுடைய பாவத்தை, இப்படிப்பட்ட பாவத்தை போக்கவே தேவன் குமாரனை அனுப்பினார். எவ்வளோ நல்ல கடவுள் பாருங்களேன். கடவுள்னா அதுதாங்க கடவுள். நம்மளை வாழ வைக்கணுங்க, நம்மளை பாதுகாக்கணும். ஒரு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போறோம், நீங்க எங்களை பத்திரமா கொண்டு வாங்க. அனுதினமும் நாங்க வெளியே போறோம்னா, கார்ல போறோம்னா அப்பாக்கிட்ட பிடிச்சிட்டு தான் போவேன் காரையும். அதுக்கு மேல அப்பா செய்து அவர் சித்தம், பத்திரமா கொண்டு வாங்க ஒவ்வொரு நாளும். இப்படி யாருன்னு சொல்லி தர முடியும்? நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? வெளியே போகும்போது இப்படி போகணும், அப்படி போகணும், எல்லாமே வேதம் நமக்கு சொல்லி தருதுங்க. அப்படி சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். அங்க சொன்னார், பயப்படாத யாக்கோபே, நீ பயப்படாத, இசவேலே நீ பயப்படாத, இதோ உன்னுடைய பாவத்தை போக்கத்தான் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். நான் வந்துட்டேனே, உங்க பாவத்தை தானே நான் சுமந்து கொண்டு போனேன், பயப்படாதீங்க, நம்மளை தொடாதுங்க. யார் இன்னைக்கு செய்வனில் நீங்க சிக்கி இருக்கிறீங்களா? செய்வனில்னால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? என் குடும்பம் ஒன்றும் இல்லாம போச்சா? செய்வன என்கிறது இருக்கிறது, ஆனா அது நம்ம தொடக்கூடாதுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை கழுவப்பட வேண்டும், அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாங்க ஒரு மனிதன் என்னை தேடி வந்தார், சென்னையில இருந்து என்னை தேடி வந்தார். என்னிடத்துல விடுதலை வாங்கி பெற்று கொண்டு போனவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் வந்தார். அவரிடத்துல நான் விசாரிக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அம்மா நான் போகாத இடம் இல்லை, நான் போகாத கோயில் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் என் பாவத்தை நான் கழுவிட்டு வந்தேன். சொன்ன இதே தான் சொன்னார், பாவத்தை நான் போய் கழுவி மூழ்கிட்டு தான் வந்தேன், ஆனால் என் பாவம் போனபடியே இல்லை. என்னை இன்னும் எங்க வாழ்க்கையில என்னை என் வீட்டை விட்டு தெரிஞ்சிட்டாங்க, என் மனைவி பேசுவதில்லை, என் பிள்ளைங்க பேசுறது இல்லை, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப வேதனைப்படுறேன், மரிப்பதற்கூட நான் போய்விட்டேன், ஆனாலும் என் பாவம் என்னதான் என்பது எனக்கு புரியவில்லை என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், நீ உலகம் முழுவதும் சுற்றி வந்தாலும் உன் பாவம் போகாது. ஏன்னா நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அங்க 1 யோவான் 3:8-9 என்ன சொல்லிச்சு? நம்மளுடைய பாவத்தை போக்கத்தான் யார் வந்ததா? தேவன் குமாரரை அனுப்பினார், ஜீசஸ் கிரைஸ்ட் அனுப்பினார். அப்போ நம்ம பாவம் என்கிற ஒரு பாத்திரத்தை சுமப்பதற்காகவே இயேசு பூமிக்கு வந்தார். தேவ பிள்ளைகளே, இதுதான் உண்மை. எதற்கு அவர் பூமிக்கு வரணும்? ஒரு மனுஷன் மரியாள் வயிற்றில பிறக்கணும், ஆவியில பிறந்தவர் அவர், தேவ சக்தியில பிறந்தவர் அவர் சிலுவையில சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் செய்த பாவம் ஒன்றுமே இல்லை. நாம் செய்த பாவத்தை அவர் சுமந்து கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அதற்காகத்தான் வந்தார். ஆம் தேவ பிள்ளைகளை, நான் அவரிடத்துல வரும்போது எல்லாம் பாவம் போனது, என்னை பரிசுத்தமாக்கினார், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கதறினேன், ஜெபித்தேன். எல்லாம் போனது. யார் என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் மோசமானார்கள். என்னை கர்த்தர் அவர்கள் கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடுவார். என்னவா? உங்கள் கால்கள் கீழே. யார் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சாத்தானை யார் காலடியில? நம்ம காலடியில. யார் அந்த சாத்தான்? நமக்கு விரோதமா செய்கிற பில்லி சூனியம் செய்கிறவர்கள் தான் சாத்தான். சாத்தான் என்ற ஒரு உருவத்தை தேவன் படைக்கவே இல்லை. தேவ பிள்ளைகளே, 6 நாளிலும் 6வது நாள் மனுஷரை படைத்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த நாளிலே உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சாத்தானை உங்கள் கால் கீழே போடுவேன். பாருங்களேன், நம்ம கால் கீழே போடுறாரு. உண்மைங்க, உண்மை, 100க்கு 100 உண்மை. நமக்கு விரோதமா யார் என்ன செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன்கிட்ட சொன்னேன், அப்பா உன் பாவம் நீ உலகம் சுத்தி போனாலும் உன் பாவம் போகாது. ஏன்னா இந்த பாவத்தை சுமந்து நம்ம பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு, ஆனால் அவர் தான் இயேசு கிறிஸ்து.
அவர் தான் மன்னிக்கணும். அவர் மன்னிச்சா மட்டும்தான் நம்ம பாவங்கள் போகும். தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் என் பாவம் போனது. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இப்படித்தான் உங்க பாவம் போகணும்னா ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பாவை கூப்பிடுங்க, அவர் தான் உங்களை மன்னிக்கணும். அதே போல அவர் தொடர்ந்து எங்க சபைக்கு வந்து கொண்டு இருந்தார். சென்னையிலேருந்து வருவார். அவர் வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு 7 வாரம் ஒரு 5-6 வாரம் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா என் மனைவி சேர்ந்துட்டாங்க, என் பிள்ளைங்களாம் என்னை மதிக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் குடும்பமா இருக்கிறோம், எனக்கு வேலையும் கிடைச்சிச்சுமான்னாரு. எவ்வளோ பெரிய அற்புதம் அது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா அந்த மனிதன் மரித்து இருப்பார். கடவுள் அவருக்கு கிருபை வச்சிருந்தாரு. அவரை பிழைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவருக்கு கிருபை வச்சிருந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாவத்தை இந்த நாளில் நீங்க பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல, யார் செய்த பாவமோ, என் பிள்ளை இப்படி இருக்கிறது, என் கணவர் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல, என்ன சம்பாதித்தாலும், என்ன செய்தாலும், என்ன உழைத்தாலும் என் குடும்பத்துல நிக்கல, வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா, செய்வனில சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா, நான் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு அதற்காகத்தான் வந்தார். நம் பாவத்தை போக்கவே இயேசு வந்தார். இந்த பூமியில இருக்கிற அக்கிரமங்களை அழிக்க வந்தார். சாத்தான் உங்கள் கால் கீழே போட வந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த நாளில் அப்படி இருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறீர்களா? நான் வாழவே மாட்டேன். பல விதத்துல சாத்தான் நம்மளை கொண்டு வருவான். வியாதியில கொண்டு வருவான், கடன்ல கொண்டு வருவான், நம்மளை பார்த்தாவே எரிச்சலா இருக்கும், அப்படி கொண்டு வருவான். பல விதத்துல அவன் கொண்டு வருவான். எதுல நம்ம வீக்கா இருக்கிறோமோ அந்த வீக்கை வச்சுதான் நம்மளை கொண்டு வருவான். ஆம் தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க இருப்பீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேணும்னாக்கா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. நாங்கள் வாணியம்படியில் சதவிச்சு நடத்திட்டு இருக்கோம். என்கிட்ட வரவங்க எல்லாமே இந்த செய்வனில தான் வருவாங்க, பில்லி சூன்யத்தில் தான் வருவாங்க. பிசாசு பிடிச்சி அந்த ஆவிகளை 4 பேர் பிடிச்சி துரத்துவோம் அந்த ஆவியை. அப்படிப்பட்டவர்கள் தான் வராங்க. வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்காங்க. நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் தான் எங்களுடைய ஆசை. தேவ பிள்ளைகளே, நீங்க பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார். இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வர முடியாதவங்க, நாங்க எங்க சபையில ஒரு கூடுதல் ஜபம் என்று வைத்திருக்கிறோம். ஆன்லைன் ஜபத்தை வச்சிருக்கோம். என் நம்பர் பார்த்தீங்க இல்லையா கீழே, அந்த நம்பரை நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போன்ல நாங்க ஜெபிப்போம். எங்க இருந்தாலும் சரி, நாங்க அந்த நம்பர்ல இருந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க போன் மூலியமாவே ஜெபிப்போம். நிறைய பேருக்கு அப்படி ஜெபித்து விடுதலை ஆகியிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, நீங்களும் அப்படி ஜெபித்து கொள்ளலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நான் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவரே, இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா. பாவத்தை போக்க வந்த தெய்வம் இயேசு ஒருவர் மட்டும் தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் இதோ இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமா? நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் அப்பா. செய்வனில சிக்கி கொண்டு அநேகர் இந்த நாளில கேன்சர்ல இருக்கிறாங்கப்பா. அது ஒரு சபிக்கப்பட்ட வியாதி ஆண்டவரே, செய்வின செய்கிற வியாதி அப்பா. அப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் சுகமாக்க தேவனால் மட்டும்தான் கூடும் ஆண்டவரே. என் கர்த்தர் இந்த நாளிலே அப்பா, அப்படிப்பட்ட வியாதியில இருக்கிற பிள்ளைகள், வேதனையில இருக்கிற பிள்ளைகள், பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள், நான் வாழ மாட்டேன் என்று வைராக்கியமா நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட கணவன் மனைவிக்கும், மாமியார் மாமனாருக்கும், பிள்ளைகளுக்கும், அம்மாக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் இந்த நாளிலே தொட்டும்படிக்கா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வல்லமை இந்த நாளிலே ஒவ்வொரு விடுதலை கொடுங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை உண்டு என்று சொன்னீரே அப்பா. இதோ இந்த நாளில் அப்படிப்பட்டவர்களை உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருக்கும் விடுதலை கொடுங்க அப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அற்புதத்தின் நாமம், அதிசயத்தின் நாமம், சத்தியத்தின் நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம்தான் பிசாசுகள் அதிருமே ராஜா. இப்படிப்பட்ட பிசாசுகள் ஓடட்டும், பில்லி சூன்யங்கள் அழிந்து சாம்பல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்துல நாங்க கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் தான் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. உம்முடைய நீதியின் கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல நான் செபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.